ஹலோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பேப்பர் நம்பர் 3 டேக்ஸேஷன், அதில் ஜிஎஸ்டி, அதில் சாப்டர் நம்பர் 11 அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ். சரி, ஓகே, அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ்னு தெரியும். இது எதுக்கு ஜிஎஸ்டியில் வேணும், அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் எதுக்கு ஜிஎஸ்டியில் வேணுங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும், எது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், இது மூலியமாக எதில் கொஸ்டின்ஸ் வருதோ அதை திங்க் பண்ணணும். எதுக்காக பண்ணணும், ஏன் பண்ணணும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் திங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு என்னது ஆன்சர் ஜிஎஸ்டி ஆக்டில் சொல்லியிருக்கா அப்படின்னு நம்ம அந்த ப்ரொவிஷன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்போ தான் மறக்காமல் இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு திங்க் பண்ணலாம். இது ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது சொல்லியிருக்காங்களான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் இது பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்னு பார்த்தாச்சு, யார் இதெல்லாம் பண்ணணும்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் இந்த அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸில் இன்க்ளூட் ஆகணும். அதுக்கப்புறம் இது எல்லாருமே பண்ணணுமா, அதுக்கப்புறம் எங்கே இதெல்லாம் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கணும், மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் எத்தனை வருஷத்துக்கு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்களான்னு பார்க்கலாம். இதுக்காக ஜிஎஸ்டியில் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் வேணும். அதுக்கான ஆன்சரை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி இஸ் மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் செல்ஃப் அசஸ்மெண்ட் பை த டேக்ஸ் பேயர்ஸ் தெம்செல்ஸ். இது மெயின்லி ஃபோக்கஸ் எதாக இருக்குது, செல்ஃப் அசஸ்மெண்ட் பை த டேக்ஸ் பேயர்ஸ். அவங்க செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க என்னது பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் கரெக்டான அசஸிங் ஆஃபீஸர்ஸ்க்கோ அல்லது டிபார்ட்மெண்ட்டுக்கோ டவுட் வந்துச்சுன்னா அவங்க எப்படி வெரிஃபை பண்ணுவாங்க. தஸ் த கம்ப்ளைன்சஸ் வெரிஃபிகேஷன் இஸ் டு பி டன் த்ரோ டாக்குமெண்டரி செக்ஸ் ரேதர் தன் ஃபிசிக்கல் கண்ட்ரோல். ஃபிசிக்கல் கண்ட்ரோல் இல்லாமல் டாக்குமெண்ட்ரி செக்ஸ் தான் பண்ணுவாங்க. அப்போ டாக்குமெண்ட்ரி செக்ஸ் பண்ணாங்கன்னா அப்போ டேக்ஸ் பேயர்ஸ் உங்களோட கிராம தானே. திஸ் இஸ் த அப்ளிகேஷன்ஸ் டு பி கேஸ்ட் ஆன் த டேக்ஸ் பேயர்ஸ் ஃபார் கீப்பிங் அண்ட் மெயின்டைனிங் த அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ். ஸோ நம்ம அந்த அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நாமனா டேக்ஸ் பேயர்ஸ். Such accounts and records may be used by the department for the compliances verifications. அது டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க எதுக்குன்னா கம்ப்ளைன்சஸ் வெரிஃபிகேஷன்ஸுக்கு. ஸோ அதனால தான் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஜிஎஸ்டி சொல்லுது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும், இது எல்லாருமே பண்ணணுமா அப்படிங்கிறது பார்க்கணும். அதுக்கப்புறம் என்னென்னலாம் இதில் பண்ணணும், அதுக்கப்புறம் எத்தனை வருஷத்துக்கு இது பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன ரிலாக்ஸேஷனுக்கு இது இருக்கா. இப்போ 40 லட்சத்துக்கு வேண்டி ஜிஎஸ்டி பண்ணுறாருல, 40 லட்சம் டர்ன் ஓவர் இருக்குது, அதை தாண்டிடுச்சுங்கிறதுக்கு வேண்டி ஜிஎஸ்டி பே பண்ணுறாருல, அவரும் இவங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே பண்ணணும். அதே 4000 கோடி டர்ன் ஓவர் இருக்க ஒரு கம்பெனி, அவங்களும் இவங்க சொல்லியிருக்கிறது இந்த ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா அது மட்டும் பண்ணால் போதும். 2 பேர்த்துக்குமே ஈக்குவலாக தான் இருக்குமா, எங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்காதா அப்படின்னு கம்மியாக இருக்கிறீங்களோ, மேலே இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்காதா அப்படின்னு பார்த்தா அது சொல்லியிருப்பாங்க, ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அது கமிஷனர் சொல்லுவார். சரி, அது ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன, அதை எத்தனை வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணணும் அதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் எதில் சொல்லியிருக்காங்கன்னா, சாப்டர் 8 அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் செக்ஷன் 35 and 36 ஆஃப் த சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017 இது சொல்லுது. அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் இது ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, சாப்டர் நம்பர் 7 அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் ரூல்ஸ் எது 56 to 58 ஆஃப் த சிஜிஎஸ்டி ஆக்ட் ரூல்ஸ் 2017. இதுதான் இந்த அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸை பற்றி பேசுகிறது. இதுவே ஐஜிஎஸ்டி ஆக்ட்னு எடுத்துட்டிங்கன்னா செக்ஷன் 20 இது ரிலேட்டடாக இருக்குது. இது அதில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். சிஜிஎஸ்டி ஆக்ட் செக்ஷன் 35 சப்செக்ஷன் 1 அது என்ன சொல்லுதுன்னா, எவ்ரி ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஷால் கீப் அண்ட் மெயின்டைன்னா என்னத்தை பண்ணணும், அக்கௌண்ட்ஸ் அண்ட் அதர் ரெக்கார்ட்ஸை. யார் எவ்ரி ரிஜிஸ்டர்டு பர்சன்ஸ் அட் ஹிஸ் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஸ் மென்ஷன்ட் இன் த சர்டிஃபிகேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன். சர்டிஃபிகேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனில் எது பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸாக இருக்கோ அங்கே மெயின்டைன் பண்ணணும். அட்னா அங்கே. அதுக்கப்புறம் அது எப்படி இருக்கும்னா, ட்ரூ அண்ட் கரெக்ட் அக்கௌண்ட்டாக இருக்கணும். எதெல்லாம் ட்ரூ அண்ட் கரெக்டாக இருக்கணும், என்னென்னலாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது இது சொல்லுது. ப்ரொடக்ஷன்ஸ் ஆர் மேனுஃபேக்சர் ஆஃப் குட்ஸ். இது ப்ரொடக்ஷனோ இல்லை மேனுஃபேக்சரோ பண்ணுறீங்கன்னா அது ரிலேட்டடான அக்கௌண்ட்ஸ் இருக்கணும், ரெக்கார்ட்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் இன்வேர்ட் அண்ட் அவுட்வேர்ட் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத். இன்வேர்ட்னால் நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி நீங்கள் ரா மெட்டீரியல் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இன்வேர்ட். அதுக்கப்புறம் என்னது அது குட்ஸ், ஏன்னா சர்வீசஸ், லேபர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னா, சர்வீஸ் அவைல் பண்ணிங்கன்னா தட் இஸ் த இன்வேர்ட் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத். அதுக்கப்புறம் அவுட்வேர்ட் சப்ளைனா அது ரிலேட்டடானது, நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க குட்ஸ், அதை என்ன சேல் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் என்ன ப்ரொவைட் பண்ணுறீங்க, இல்லை ரெண்டுமே பண்ணுறீங்க, அது ரிலேட்டடான அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டாக் ஆஃப் குட்ஸ். இதில் ஸ்டாக் ஆஃப் குட்ஸ்னால்
எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கீங்க, ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன, க்ளோசிங் பேலன்ஸ் என்ன, எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ போயிருக்கு, அதுக்கப்புறம் என்ன டேமேஜஸ்க்கு இது இருக்கா, அதுக்கப்புறம் என்ன ஸ்டோலன் லாஸ்ட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கா, அது ரிலேட்டடான எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அவைல்டு, எவ்வளோ ஐடிசி அவைல் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் அவுட்புட் டேக்ஸ் பேயபிள் அண்ட் பெய்டு, எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பே பண்ணணும். அதுக்கப்புறம் such other particulars as may be prescribed, such other particulars as may be prescribed இருக்கா. அது எது ப்ரெஸ்கிரைபில் பண்ணியிருப்பாங்கன்னா ரூல்ஸில் சொல்லியிருப்பாங்க. அந்த ரூல்ஸ் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். 56 சொல்லியிருப்பாங்க, ரூல் 56. அதுக்கப்புறம் ப்ரொவைடட் தட் வேர் மோர் தென் ஒன் பிளேஸ் ஆஃப் த பிஸ்னஸ் இஸ் ஸ்பெசிஃபைட் இன் த சர்டிஃபிகேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன். பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அங்கே வந்து மெயின்டைன் பண்ணணும், அதுவும் சர்டிஃபிகேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனில் சொல்லியிருக்கோன்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ப்ரொவைடட் அப்படின்னு கொடுத்து மோர் தென் ஒன் பிளேஸ் வந்து பிஸ்னஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு டவுட் வரும்ல, அதுக்கு மோர் தென் ஒன் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் ஸ்பெசிஃபைட் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனில் மோர் தென் ஒன் பிளேஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா the accounts relating to each place of business shall be kept at such place of business. அது என்னென்ன பிளேஸ் இருக்கோ அந்த பிளேஸில் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும், எல்லாத்தையும் பிரின்சிபல் பிளேஸில் மெயின்டைன் பண்ணணுங்கிறது இல்லை. அதுக்கப்புறம் ப்ரொவைடட் ஃபார் த ரிஜிஸ்டர்ட் பர்சன் மே கீப் அண்ட் மெயின்டைன் such accounts and other particulars in electronical form in such manner as may be prescribed. இவர் வந்து எல்லாம் ஃபிசிக்கல் காப்பியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, அது வந்து எப்படி இருக்கலாம், எலக்ட்ரானிக்கல் ஃபார்மாக கூட இருக்கலாம். அது மேபி நாட் கம்பல்சரி, எலக்ட்ரானிக்கல் ஃபார்மாக கூட இருக்கலாம், நோ ப்ராப்ளம். சரி, ஓகே, இது ரிலேட்டடாக வந்து கீழே டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னால் சரி இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் செக்ஷன் 35 சப்செக்ஷன் 1 பார்த்துட்டோம். இது வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரியும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம், குயிக் ரிவைஸ் மாதிரி. அதுக்கப்புறம் சப்செக்ஷன் 2 என்ன சொல்லுதுன்னா, எவரி ஓனர் ஆர் ஆப்ரேட்டர் ஆஃப் வேர் ஹவுஸ் ஆர் குடோன் ஆர் எனி அதர் பிளேஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் குட்ஸ் அண்ட் எவரி டிரான்ஸ்போர்ட்டர் irrespective of whether he is registered person or not. என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்ரி ஓனர் அல்லது ஆப்ரேட்டர் ஆஃப் வேர் ஹவுஸ் அல்லது குடோன், அதுக்கப்புறம் எனி அதர் பிளேஸ் யூஸ்டு ஃபார் த ஸ்டோரேஜ் ஆஃப் குட்ஸ் பண்ணுவீங்களா, அது வந்து வேர் ஹவுஸாக இருக்கலாம், குடோனாக இருக்கலாம். அதனுடைய ஆப்ரேட்டர் அண்ட் ஆப்ரேட்டரும் ஓனரோ அவங்க வந்து கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். அவங்க மட்டும் இல்லை, எவ்ரி டிரான்ஸ்போர்ட்டர் அவங்களும் கம்பல்சரி ரெக்கார்ட்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். அவங்க வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, வெதர் ஹீ இஸ் ஏ ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஆர் நாட். சார் மெயின்டைன் எதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும், ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த கன்சைனர் அண்ட் அதர் ரிலவெண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் த குட்ஸ் இன் சச் மேனர் as may be prescribed. அவங்க ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்கிற மாதிரி கம்பல்சரியாக கன்சைனி ரெக்கார்ட்ஸ் இருக்கணும். அது போக அவங்க என்ன ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் மெயின்டைன் பண்ணணும். டீட்டெயில்ஸ் ஆஃப் த குட்ஸ் இன் சச் ஏ மேனர் as may be prescribed. அந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் த குட்ஸ், அந்த குட்ஸை வந்து அவங்க எப்படி சொல்லியிருக்காங்களோ அந்த மேனரில் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணணும், அந்த மேனரில் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் செக்ஷன் 3 என்ன சொல்லுதுன்னா, செக்ஷன் 35 சப்செக்ஷன் 3 என்ன சொல்லுதுன்னா, த கமிஷனர் மே நோட்டிஃபை a class of taxable persons to maintain additional accounts of records for such purposes as may be specified therein. கமிஷனர் நோட்டிஃபை பண்ணியிருப்பார், சில கிளாஸ் ஆஃப் டாக்ஸபிள் பர்சன்ஸ் வந்து இது மட்டும் பத்தாது, இது கூட எனக்கு கொஞ்சம் அடிஷ்னல் அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதெல்லாம் யார் என்னென்னலாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸில் பார்க்கலாம். பட் கமிஷனர் நினச்சாருன்னா நோட்டிஃபை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு சப்செக்ஷன் 4 என்ன சொல்லுதுன்னா, வேர் த கமிஷனர் கன்சிடர்ஸ் தட் எனி கிளாஸ் ஆஃப் டாக்ஸபிள் பர்சன்ஸ் இஸ் நாட் இன் த பொசிஷன்ஸ் டு கீப் அண்ட் மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் இன் அக்கரன்ஸ் வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் செக்ஷன். சம் கிளாஸ் ஆஃப் டாக்ஸபிள் பர்சன்ஸ் வந்து அவங்க வந்து நாட் இன் த பொசிஷன்ஸ் டு கீப், இவங்க சொல்லியிருக்காங்களா, இது மூலிமா அவங்களால பண்ண முடியலனா, இவங்க சொல்லியிருக்கிற ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டடாக அவங்களால அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ண முடியலனா, ஹீமேனா கமிஷனர் மே ஃபார் ரீசன்ஸ் டு பி ரெக்கார்டட் இன் ரைட்டிங். அந்த ரீசன்ஸ் வந்து ரைட்டிங் மூலிமா வாங்கிட்டு, எப்படி ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ரெக்கார்டிங் இன் ரைட்டிங் பர்மிட் சச் கிளாஸ் ஆஃப் டாக்ஸபிள் பர்சன்ஸ் டு மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் இன் சச் மேனர் as may be prescribed. அவர் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸேஷனோட சொல்லுவார்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் போதும். இங்கே வந்து செக்ஷன் 35 சப்செக்ஷன் 5 வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. முதல்ல இருந்துச்சு, அது என்னவாக இருக்குன்னா 2 crore ஆர் மோர் தென் 2 crore மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் ஆடிட் பண்ணணும், அந்த மாதிரி இருந்துச்சு. அது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை, அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு
சப்செக்ஷன் 5ல் சப்செக்ஷன் 6 இருக்குது. சப்செக்ஷன் 6 என்ன சொல்லுதுன்னா, சப்ஜெக்ட்ஸ் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கிளாஸ் ஹெச் ஆஃப் சப்செக்ஷன் 5 ஆஃப் செக்ஷன் 17 அவன் செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 கிளாஸ் ஹெச் அதனுடைய ப்ரொவிஷன்ஸ். இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சாப்டரில் பார்ப்போம். வேர் த ரிஜிஸ்டர்டு பர்சன்ஸ் ஃபெயில்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஃபார் த குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் இன் அக்கர்டன்ஸ் வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த சப்செக்ஷன் 1, the proper officer shall determine the amount of tax payable of the goods or services or both that are not accounted for. இப்போ வந்து நீங்கள் சில அதை வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டீங்க, இல்லைன்னா ஃபால்ஸாக பண்ணியிருக்கீங்க. அவங்க சொன்ன ப்ரொவிஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் அது மாதிரி பண்ணாமல் விட்டுட்டீங்க, இல்லை பண்ணாமையே விட்டுட்டீங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இப்போ வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் விட்டுருக்கீங்களா, அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு டிட்டர்மைன் த அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் பேயபிள். அதுக்கு வந்து நீங்கள் அந்த குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் தட் ஆர் நாட் அக்கௌண்டட் ஃபார், நீங்கள் எதுவும் அக்கௌண்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்க, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அக்கௌண்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அதனுடைய வேல்யூக்கு எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து டிட்டர்மைன் பண்ணுவார். இது நம்மளுக்கு எப்படி டிட்டர்மைன் பண்ணணுங்கிறது நம்மளதில் இல்லை, சிஏ இன்டரில் இல்லை, சிஏ ஃபைனலில் வந்து அதை பார்ப்போம். அதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 73 ஆர் செக்ஷன் 74. அவ்வளோதான். இது ரிலேட்டட் 35 முடிஞ்சு. அதுக்கப்புறம் செக்ஷன் 35 முடிஞ்சு. 36 எதுனா எத்தனை வருஷத்துக்கு பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். அது வந்து எத்தனை வருஷத்துக்கு அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். அது வந்து சிம்பிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். மேலே சொல்லிட்டானுங்க செக்ஷனாக, அது வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக டீட்டெயில்டாக இருக்கும் இதில். ஃபஸ்ட் வந்து யார் எவ்ரி ரிஜிஸ்டர்ட் பர்சன் மெயின்டைன் பண்ணணும்னு இருந்துச்சா, எவ்ரி ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ். அதுக்கப்புறம் எங்கே மெயின்டைன் பண்ணணும், பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ்னு இருந்துச்சா, அப்போ வந்து எல்லா புக்கையும் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸில் தான் மெயின்டைன் பண்ணணுமா. இந்த பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இனிமேல் சொல்லும் போது இது லென்த்தாக இருக்கிறனால பிபிஓபி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டிங் டு த அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் வேர் more than one place of business is specified in the certificate of registration, the accounts relating to each place of business shall be kept at such place of the business. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து ஒரு 3 பிளேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சர்டிஃபிகேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனில் எவ்வளோ பிளேஸ் இருக்குது, இங்கே வந்து ஒன்று வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏ, அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பிளேஸ் இருக்குது, இங்கே வந்து சி இருக்குது. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அல்லது அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து எங்கே மெயின்டைன் பண்ணோன்னா, இது வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனில் சொல்லியிருந்தால் 3 பக்கம் பண்ணிக்கலாம். இதுதான் பிரின்சிபல் பிளேஸ்னு வச்சுக்கோங்க. ஏ வந்து பிரின்சிபல் பிளேஸ், பட் இங்கேயே மெயின்டைன் பண்ணணும்னு இல்லை, ஏபிசி 3 பக்கம் சச் பிளேசஸில் வந்து நீங்கள் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். Unless provided otherwise, if any documents registered or any other books of accounts belonging to registered persons are found at any premises other than those mentioned in the certificate of registration, they shall be presumed to be maintained by the said registered persons. அதர் தான் அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணாத வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கனாலே ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதா ப்ரெஷ்யூம் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த அக்கௌண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல பார்த்தது தான் ப்ரொடக்ஷன்ஸ் ஆர் மேனுஃபேக்சர் ஆஃப் த குட்ஸ். அது வந்து ட்ரூ அண்ட் கரெக்டாக இருக்கணும். அது எல்லாமே ட்ரூ அண்ட் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் இன்வெர்ட் அண்ட் அவுட்வெர்ட் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத். அதுக்கப்புறம் ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், இன்புட் டேக்ஸ் அவைல்டு, அவுட்புட் டேக்ஸ் பேயபிள் அண்ட் பெய்டு. அதுக்கப்புறம் சச் அதர் பர்டிகுலர்ஸ் ஆஸ் மே பி ப்ரெஸ்கிரைப்டுன்னு சொல்கிறாங்களா, அது இது அப்படிங்கிறது தான் ரூல் 56 சொல்லியிருப்பானுங்க. அந்த Commissioner may notify a class of taxable persons to maintain additional accounts or documents for such purposes as may be specified therein. ஓகே, கமிஷனர் நினச்சாருன்னா இது போக சில அடிஷ்னல் அக்கௌண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சிலது வந்து நாட் இன் த பொசிஷன், சில கிளாஸ் ஆஃப் டேக்ஸ் பர்சன்ஸ் வந்து நாட் இன் த பொசிஷன்ஸ் டு கீப் அண்ட் மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் இன் அக்கரன்ஸ் வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி செக்ஷன்ஸ். இந்த ப்ரொவிஷன்ஸ் மூலிமா இந்த செக்ஷனில் சொல்லியிருக்கிற ப்ரொவிஷன்ஸ் அது எல்லாத்தையும் கம்ப்ளை பண்ணி அவங்களால அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ண முடியலனா அசஸிங் ஆஃபீஸர் வந்து சொல்லும், அவர் வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து த அடிஷ்னல் ரெக்கார்ட்ஸ் டு பி மெயின்டைன்ட் பை த ஸ்பெசிஃபைடு பர்சன்ஸ் ஆர் ஆஸ் அண்டர். இப்போ வந்து அந்த அடிஷ்னல் ரெக்கார்ட்ஸ்னு இருக்குல்ல, அந்த அடிஷ்னல் ரெக்கார்ட்ஸில் எது அந்த அடிஷ்னல் ரெக்கார்ட்ஸ்னால் இன் அடிஷன்ஸ் டு த பர்டிகுலர்ஸ் மென்ஷன்ட் இன் த செக்ஷன் 35(1) அவங்க சொல்லியிருந்தாங்களா. ஃபஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர் அது ரிலேட்டடாக, அதுக்கப்புறம் இன்புட் டேக்ஸ் அவைல்டு, அந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்களா. அது போக ஆஸ் மே பி ப்ரிஸ்கிரைப்டுன்னு இருந்துச்சுலாம். அந்த ஆஸ் மே பி ப்ரிஸ்கிரைப்டு வந்து என்னென்னதுன்னா
இதுவும் ட்ரூ அண்ட் கரெக்டாக தான் இருக்கணும். ரெக்வயர்டு டு மெயின்டைன் ட்ரூ அண்ட் கரெக்ட் அக்கௌண்ட் ஆஃப் த குட்ஸ் சர்வீசஸ் இம்போர்ட்டட் ஆர் எக்ஸ்போர்ட்டட். குட்ஸோ சர்வீஸோ இல்லை ரெண்டுமே இம்போர்ட்டட் ஆர் எக்ஸ்போர்ட்டட் அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் சப்ளைஸ் அட்ராக்டிங் த பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் அண்ட் ரிவர்ஸ் சார்ஜ். ஓகே, என்னென்ன சப்ளைஸ்லாம் ரிவர்ஸ் சார்ஜில் வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணியிருக்கீங்க அலாங் வித் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ். அதுக்கான ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எதுனா இன்வாய்ஸஸ், பில்ஸ் ஆஃப் சப்ளை, டெலிவரி சலான்ஸ், கிரெடிட் நோட், டெபிட் நோட், ரெசிப்ட் வவுச்சர், பேமெண்ட் வவுச்சர், ரீஃபண்ட் வவுச்சர். மொத்தம் வவுச்சரில் 3 இருக்குது. ரெசிப்ட்டு, பேமெண்ட்டு, ரீஃபண்டு. அதுக்கப்புறம் டெபிட் நோட், கிரெடிட் நோட்டு. அதுக்கப்புறம் பில் ஆஃப் சப்ளை, இன்வாய்ஸ், டெலிவரி சலான். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பில் ஆஃப் சப்ளை, டெலிவரி சலான்ஸ், இன்வாய்ஸஸ். அதுக்கப்புறம் டெபிட் நோட், கிரெடிட் நோட்னு 2 நோட் இருக்குது. அதுக்கப்புறம் 3 வவுச்சர் இருக்குது. ரெசிப்ட் வவுச்சர், பேமெண்ட் வவுச்சர், அதுக்கப்புறம் ரீஃபண்ட் வவுச்சர். அதுக்கப்புறம் வேறு என்னென்னா அட்வான்ஸ் ரிலேட்டடாக மெயின்டைன் பண்ணணும். செப்பரேட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் அட்வான்ஸ் ரிசீவ்டு, பெய்டு அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மேட் தேர்டோ. இப்போ வந்து அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கிறது, பே பண்ணியிருக்கிறது, அது என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் அதுக்குன்னு தனியாக செப்பரேட் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் பர்டிகுலர்ஸ் ஆஃப் நேம் அண்ட் கம்ப்ளீட் அட்ரஸ் ஆஃப் த சப்ளையர் from whom he has received the goods or services chargeable to tax and the act. யாராவது கிட்டேருந்து டேக்ஸபிள் குட்ஸ் வாங்கினீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அந்த யாராவது கிட்டேருந்து யார்கிட்டேருந்து வாங்குவீங்க சப்ளையர், அதான் ஃப்ரம் ஹூம் ஹி ஹேஸ் ரிசீவ்டு. அவங்களோட நேம் அண்ட் கம்ப்ளீட் அட்ரஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் நேம் அண்ட் கம்ப்ளீட் அட்ரஸ் ஆஃப் த பர்சன்ஸ் டு ஹூம் ஹி ஹேஸ் சப்ளைடு குட்ஸ் ஆர் சர்வீசஸ் வேர் ரெக்வயர்ட் அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட். ஓகே, நேம் அண்ட் கம்ப்ளீட் அட்ரஸ் ஆஃப் த யார் யாருக்கெல்லாம் சப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட நேம் அண்ட் கம்ப்ளீட் அட்ரஸ் இருக்கணும். இதில் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர் யாரெல்லாம் சொல்லியிருக்கா அவங்களோட இதெல்லாம் இருக்கணும். அதுக்கப்புறம் பர்டிகுலர்ஸ் ஆஃப் த கம்ப்ளீட் அட்ரஸ் ஆஃப் த ப்ரெமிசஸ் வேர் குட்ஸ் ஆர் ஸ்டோர்டு பை ஹிம். இப்போ வந்து இங்கே பர்டிகுலர்ஸ் ஆஃப் த கம்ப்ளீட் அட்ரஸ் ஆஃப் த ப்ரெமிசஸ் வேர் குட்ஸ் ஆர் ஸ்டோர். அப்போ வந்து வேர் ஹவுஸ் இருக்கும், குடோனாக இருக்கும். இங்கே குட்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறதோட கம்ப்ளீட் அட்ரஸ் இருக்கணும், இன்க்ளூடிங் குட்ஸ் ஸ்டோர்டு டியூரிங் டிரான்சிஸ்ட். எங்கேயாவது ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் போகும்போது எங்கேயாவது டிரான்சிஸ்ட்டில் எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதனுடைய ரெக்கார்ட்ஸையும் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கணும். அதே நீங்கள் அந்த மாதிரி பண்ணலைன்னா செக்ஷன் 35 சப்செக்ஷன் 6 சொல்லியிருந்தாங்களா, அசஸிங் ஆஃபீஸர் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணல அப்படின்னு வந்து ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து அவங்கள டேக்ஸ் பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். டேக்ஸ் பேயபிள் ஆன் சச் குட்ஸ் ப்ராப்பர் ஆஃபீஸர் ஷல் டிட்டர்மைன் த அமௌண்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து ஹவவர் a supplier who has opted for the composition scheme யாராவது ஆப்ட் பண்ணியிருக்காங்க இருக்குங்களே, அவங்க வந்து நாட் ரெக்வயர்டு கீழே இருக்கிற 2 ரெக்கார்ட்ஸ் வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ண தேவையில்லை. எது ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், அதுக்கப்புறம் டீட்டெயில் ஆஃப் டேக்ஸ். ஸ்டாக் ஆஃப் குட்ஸ்னால் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் குட்ஸ் ரிசீவ்டு அண்ட் சப்ளைடு பை ஹிம் அண்ட் சச் அக்கௌண்ட்ஸ் ஷல் கண்டெயின் பர்டிகுலர்ஸ் ஆஃப் த ஓப்பனிங் பேலன்ஸ். அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாக் வந்து மெயின்டைன் பண்ணணும். அது எது ரிலேட்டடாக இருக்கோ குட்ஸ் ரிசீவ்ட் அண்ட் சப்ளைடாக இருக்கும். அது போக எதுனா ஓப்பனிங் பேலன்சஸ், அதுக்கப்புறம் ரெசிப்ட்டு, சப்ளை, அதுக்கப்புறம் குட்ஸ் லாஸ்ட்டுன்னா தொலைஞ்சிட்றது, ஸ்டோலன்னா திருடி போனது, அதுக்கப்புறம் டெஸ்ட்ராய்னா என்ன டேமேஜ் ஆகி டெஸ்ட்ராய் ஆகிடுறது, ஃபேக்ட்ரி தீ பிடிச்சி அந்த மாதிரி எதுவும் குடோன் தீ பிடிச்சி அந்த மாதிரி டெஸ்ட்ராய் ஆகிடுது. அதுக்கப்புறம் ரிட்டன் ஆஃப் ஆர் டிஸ்போஸ்ட் பை வே ஆஃப் கிஃப்ட்டு, ஃப்ரீ சாம்பிள்ஸ் கிஃப்டாக கொடுக்கறது, இல்லை ஃப்ரீ சாம்பிள் ஏதோ ஒரு வடிவேல் காமெடியில் வரும்ல, சாம்பிளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அரிசி வாங்குற மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃப்ரீ சாம்பிளாக கொடுக்கறது. அதுக்கப்புறம் அண்ட் த பேலன்ஸ் ஆஃப் ஸ்டாக், அது பேலன்ஸ் ஆஃப் ஸ்டாக்னா க்ளோசிங் ஸ்டாக். அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல்ஸ், ஃபினிஷ்டு குட்ஸ், ஸ்க்ராப் அண்ட் வெயிட்டேஜ் எல்லாத்தோட பேலன்ஸ் இருக்கணும். அவ்வளோதான் ஸ்டாக் ரிலேட்டடானது. ஸ்டாக் ரிலேட்டட் எது இன்னொருக்க சொல்லுங்கள். ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் ரெசிப்ட், சப்ளை 2 இருக்கணும், அதுக்கப்புறம் குட்ஸ் லாஸ்ட்டு, ஸ்டோலனு, டெஸ்ட்ராய்டு, அதுக்கப்புறம் ரிட்டன் ஆஃப் ஆர் டிஸ்போஸ்டு பை வே ஆஃப் கிஃப்ட் ஆர் ஃப்ரீ சாம்பிள், அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எதெல்லாம் இருக்குன்னா பேலன்ஸ் ஆஃப் ஸ்டாக்கில் ரா மெட்டீரியல், ஃபினிஷ்டு குட்ஸ், ஸ்க்ராப் அண்ட் வெயிட்டேஜ் எல்லாமே. நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் த டேக்ஸ். டீட்டெயில்ஸ் ஆஃப் டேக்ஸில் வந்து அக்கௌண்ட்ஸ் கண்டெய்னிங் த டீட்டெயில்ஸ் ஆஃப் டேக்ஸ் பேயபிள், எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம் இன்க்ளூடிங் டேக்ஸ் பேயபிள்ன்றது தான் ரிவர்ஸ் சார்ஜ். ரிவர்ஸ் சார்ஜ்லேயும் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கீங்களோ அதுவும் இன்க்ளூட் ஆகிருக்கும் அந்த டேக்ஸ் பேயபிளில். அதுக்கப்புறம் டேக்ஸ் கலெக்டட் அண்ட் பேட், எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் இன்புட் டேக்ஸு, அதுக்கப்புறம் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கிளைம்டு, எவ்வளோ இன்புட் டேக்ஸ் வந்திருக்கு, அதில் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்கீங்க டுகெதர் வித் த ரிஜிஸ்டர் ஆஃப் டேக்ஸ் இன்வாய்ஸ். அதுக்கப்புறம் கிரெடிட் நோட்ஸ், டெபிட் நோட்ஸ், டெலிவரி சலான் இஷ்யூட் ஆர் ரிசீவிங் டியூரிங் எனி டேக்ஸ் பீரியட். இந்த டேக்ஸ் பீரியடில் எதோ ரிசீவோ அல்லது இஷ்யூவோ பண்ணியிருந்தோம்னா இதெல்லாம் டேக்ஸ் இன்வாய்ஸ், கிரெடிட் நோட்,
டெபிட் நோட், டெலிவரி செலான் அது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணணும் மற்றவங்களாம். ஆனால் காம்போசிஷன் ஸ்கீம் அவைல் பண்ணியிருக்கிறவங்க வந்து இது ஸ்டாக் ஆஃப் ரெக்கார்ட்ஸும் டீட்டெயில் ஆஃப் டேக்ஸும் இங்கே சொல்லியிருக்கிறது எதுவும் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் சில பேர் இருப்பாங்களா, இவங்க ஒவ்வொருத்தவங்களும் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜென்ட்ஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு. எவ்ரி ஏஜென்ட்ஸ் ஆல் மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் டிஸ்பைட்டிங் த பர்டிகுலர்ஸ் ஆஃப் authorizations received by him from every principal to receive or supply goods or services on behalf of such principal separately. இப்போ வந்து நான் ஏஜென்ட்னா வச்சுக்கிங்களேன், இப்போ வந்து பிரின்சிபல் இருக்கார், அவர்கிட்டருந்து ஒருத்தர் அத்தரைசேஷன்ஸ் ரிசீவ் பண்ணியிருப்பேன். அந்த அத்தரைசேஷன் எதுக்கு, அவர் பிரின்சிபல் சார்பாக நான் வந்து ரிசீவோ சப்ளையோ நான் யாராவது கிட்டேருந்து வாங்குறதோ இல்லை என்கிட்டருந்து யாராவது சப்ளை பண்ணுறதோ எது குட்ஸாக இருக்கலாம் சர்வீஸஸாக இருக்கலாம், பிரின்சிபலுக்கு பதிலாக நான் பண்ணுறேன்னா அவர்கிட்டருந்து ஒரு அத்தரைசேஷன் வாங்கணும்ல, அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் பர்டிகுலர்ஸ் இன்க்ளூடிங் டிஸ்கிரிப்ஷன்ஸ், வேல்யூ அண்ட் குவான்டிட்டி வேர் எவர் அப்ளிகபிள், எங்கெங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுதோ அங்கே வந்து வேல்யூ குவான்டிட்டி ரெண்டுமே மென்ஷன் பண்ணணும். ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ரிசீவ்ட் ஆன் பிகாஃப் ஆஃப் எவ்ரி பிரின்சிபல். நான் வந்து ஏஜென்ட்னா ஒரே பிரின்சிபலுக்கு தான் ஏஜென்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை மோர் தேன் ஒன் பிரின்சிபலுக்கும் ஏஜென்ட்டாக இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் நான் செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணணும். என்னென்ன டிஸ்கிரிப்ஷன்னா எந்தெந்த குவாலிட்டி அதனுடைய வேல்யூனா இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் அப்ளிகபிளாக இருக்கும் அங்கெல்லாம். அதுக்கப்புறம் பர்டிகுலர்ஸ் இன்க்ளூடிங் டிஸ்கிரிப்ஷன்ஸ், வேல்யூ அண்ட் குவான்டிட்டி வேர் எவர் அப்ளிகபிள் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் அப்ளைட் ஆன் பிகாஃப் ஆஃப். மேலே சொல்லியிருக்கிறது வந்து பிரின்சிபல் சார்பாக நான் வாங்கியிருந்தேன்னா அதுக்கான அக்கௌண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் வேல்யூ குவான்டிட்டி அதெல்லாம் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அதை வந்து நான் மெயின்டைன் பண்ணணும். இங்கே வந்து நான் என்ன சப்ளை பண்ணியிருந்தேன்னா அதுவே வேல்யூ அண்ட் குவான்டிட்டி வந்து மெயின்டைன் பண்ணணும் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஃபர்னிஷ்டு பை எவ்ரி பிரின்சிபல், ஃபர்னிஷ்டு டு எவ்ரி பிரின்சிபல்ஸ். நான் என்னது டீட்டெயில்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்ஸ் வந்து நான் பிரின்சிபல்ஸ்க்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்காக கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் செக் பண்ணுறதுக்கு வேண்டி அதையும் நான் மெயின்டைன் பண்ணணும். டேக்ஸ் பெய்ட் ஆன் ரெசிப்ட் அல்லது சப்ளை ஆஃப் குட்ஸ் அல்லது சர்வீசஸ் எஃபெக்டட் ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரி பிரின்சிபல்ஸ். நீங்கள் பிரின்சிபல் சார்பாக என்னது டேக்ஸ் பே பண்ணியிருக்கீங்க, அது வந்து ரெசிப்ட்டுக்காக இருக்கலாம், இல்லைனா சப்ளைக்காக இருக்கலாம். ரெசிப்ட்டுக்கு வந்து எதுவும் ஆர்சிஎம்மில் பே பண்ணியிருப்பீங்க, அது குட்ஸாக இருக்கலாம், சர்வீசஸ் எல்லாம் இருக்கலாம். யாருக்கு பதிலாக பிரின்சிபலுக்கு பதிலாக பண்ணியிருக்கீங்க, இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். சரி, ஒருக்கா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஏஜென்ட் என்னென்னலாம் மெயின்டைன் பண்ணணும். அத்தரைசேஷன் வாங்கியிருப்பார்ல பிரின்சிபல் கிட்டேருந்து, உங்கள் சார்பாக நான் வாங்கிக்கிறேன், உங்கள் சார்பாக நான் விற்றுக்கிறேன், அது குட்ஸாக இருக்கலாம் சர்வீசஸாக இருக்கலான்ட்டு அதை வந்து பிரின்சிபல் வந்து செப்பரேட்டாக வச்சுருக்கணும் ஒவ்வொரு பிரின்சிபலுக்கும். அதுக்கப்புறம் வேல்யூ குவான்டிட்டி எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவோம்ல அந்த பர்டிகுலர்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ஸோடு இருக்கணும். அதுக்கப்புறம் சப்ளை பண்ணுவோம்ல அதனுடைய வேல்யூ குவான்டிட்டி அது வந்து இன்க்ளூடிங் டிஸ்கிரிப்ஷனோடு இருக்கணும். அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஃபர்னிஷ்டு டு எவ்ரி பிரின்சிபல்ஸ்க்கு என்னது அக்கௌண்ட்ஸ் கொடுத்தோம்னா அதனுடைய டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் பிரின்சிபல் சார்பாக நீங்கள் டேக்ஸ் வந்து ரெசிப்ட்டுக்கோ சப்ளைக்கோ குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் இதுக்கு வேண்டி பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் என்னது, அப்பார்ட் ஃப்ரம் அதர் ரெக்கார்ட்ஸ், மேலே சொல்லியிருக்க ரெக்கார்ட்ஸ் போக எவ்ரி ரிஜிஸ்டர்டு பர்சன்ஸ் manufacturing goods has to maintain monthly productions account showing quantitative details of raw material service used in the manufacture and quantitative details of the goods so manufactured including the wastage and byproduct thereof. எதெல்லாம் பண்ணணும் அது சொன்னது போக எவ்ரி ரிஜிஸ்டர்டு பர்சன் எதுக்கு மேனுஃபேக்சரிங் குட்ஸ் ஹேஸ் டு மெயின்டைன் மந்த்லி ப்ரொடக்ஷன்ஸ் அக்கௌண்ட்ஸ், எவ்வளோ ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து குவான்டிடேட்டிவ் டீட்டெயில்ஸாக இருக்கணும். குவான்டிடேட்டிவ்னா எவ்வளோ நம்பர்ஸ் 1 2 3 அந்த நம்பர்ஸில் ரா மெட்டீரியல் எவ்வளோ, அதுக்கப்புறம் சர்வீஸ் என்ன ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அது எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் அண்ட் குவான்டிடேட்டிவ் டீட்டெயில்ஸ் ஆஃப் த குட்ஸ் ஸோ மேனுஃபேக்சர் இன்க்ளூடிங் த வேஸ்டேஜ் அண்ட் பை ப்ராடக்ட். இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து பை ப்ராடக்ட்ஸோட இன்க்ளூட் பண்ணி வேஸ்டேஜ் அண்ட் பை ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கணும். எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ, அதில் வந்து பை ப்ராடக்ட் எவ்வளோ, இது எல்லாமே குவான்டிடேட்டிவ் டீட்டெயில்ஸாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் எவ்ரி ரிஜிஸ்டர்ட் பர்சன் சப்ளைங் சர்வீசஸ் ஹேஸ் டு அடிஷ்னலி மெயின்டைன் த அக்கௌண்ட் ஷோயிங் த குவான்டிடேட்டிவ் டீட்டெயில்ஸ் ஆஃப் த குட்ஸ் யூஸ்ட் இன் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சர்வீசஸ், டீட்டெயில்ஸ் ஆஃப் இன்புட் சர்வீசஸ் யூட்டிலைஸ்டு அந்த சர்வீஸ் அப்ளைடு. ஏன்னா சர்வீஸ் ப்ரொவைடராக இருந்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவர் வந்து எவ்ரி ரிஜிஸ்டர்டு பர்சன்ஸ் சப்ளைங் சர்வீஸ் அடிஷ்னலி எது அடிஷ்னலாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்ன குவான்டிடேட்டிவ் டீட்டெயில்ஸ் ஆஃப் குட்ஸ் யூஸ்டு, என்னென்ன குட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ்னால் அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வேண்டி என்னென்ன குட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனுடைய குவான்டிடேட்டிவ் டீட்டெயில்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் ஆஃப் இன்புட் சர்வீசஸ் யூட்டிலைஸ்டு அண்ட் த சர்வீஸ் அப்ளைடு.
அதுக்கப்புறம் இன்புட் சர்வீசஸ் எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் எதெல்லாம் சப்ளை பண்ணியிருக்காங்க அதனுடைய குவான்டிடேட்டிவ் டீட்டெயில்ஸ் ஆஃப் எது குட்ஸ் யூஸ்ட் இன் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சர்வீசஸ், டீட்டெயில் ஆஃப் இன்புட் சர்வீசஸ், யூட்டிலைஸ்டு அண்ட் த சர்வீஸ் சப்ளைடு, என்னென்னலாம் சர்வீஸ் சப்ளை பண்ணாங்க அதனுடைய குவான்டிடேட்டிவ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கணும். அதுக்கப்புறம் பர்சன்ஸ் எக்ஸிக்யூட்டிங் த ஒர்க் கான்ட்ராக்ட்ஸ். இப்போ வந்து ஒர்க் கான்ட்ராக்ட்ஸ்னால் இப்போ என்னது எல்லா பொருளும் நீங்கள் வாங்கி கொடுத்துருவீங்க, அதை வந்து நீங்கள் பண்ணி கொடுக்குறது. இப்போ வந்து நான் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு சேர் வேணும், அந்த சேருக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்றேன், அவர் வந்து சேர் பண்ணி கொடுக்குறாரு, கார்பெண்டர் சேர் வந்து எனக்காக பண்ணி கொடுக்குறாரு. ஸோ தட் இஸ் தான் ஒர்க் கான்ட்ராக்ட். எக்ஸாம்பிளுக்கு எவ்ரி ரிஜிஸ்டர்டு பர்சன்னால் அந்த ஒர்க் கான்ட்ராக்ட் பண்ணுறாருல அவர் வந்து ரிஜிஸ்டர்டு பர்சனாக இருந்தார்னா எக்ஸிக்யூட்டிங் ஒர்க் கான்ட்ராக்ட்ஸ். யார் எக்ஸிக்யூட்டிங் ஒர்க் கான்ட்ராக்ட்ஸ் சார் கீப் செப்பரேட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஒர்க் கான்ட்ராக்ட் ஷோயிங். எதெல்லாம் ஷோ பண்ணணும், அந்த அக்கௌண்ட்ஸ் செப்பரேட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாருல அதில் எதெல்லாம் இருக்கணும்னா த நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த பர்சன்ஸ் ஆன் ஹூஸ் பிஹாஃப் த ஒர்க் கான்ட்ராக்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட். யாருக்கு வேண்டி இந்த ஒர்க் கான்ட்ராக்ட்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்களோ அவரோட நேம் அண்ட் அட்ரஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன, descriptions, value and quantity wherever applicable of the goods or services received for the execution of ஒர்க் கான்ட்ராக்ட். அந்த ஒர்க் கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி எவ்வளோ குட்ஸோ சர்வீஸஸோ எவ்வளோ வாங்கியிருக்காங்க அதனுடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ், வேல்யூ அண்ட் குவான்டிட்டி தேவைப்படுறதெல்லாம். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ஸ், வேல்யூ அண்ட் குவான்டிட்டி ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் யூட்டிலைஸ்டு இந்த எவ்வளோ வாங்குறாங்கிறது அது போக. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து யூட்டிலைஸ், எவ்வளோ அதில் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அந்த கான்ட்ராக்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் த டீட்டெயில்ஸ் ஆஃப் த பேமெண்ட் ரிசீவ்டு இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஈச் ஒர்க் கான்ட்ராக்ட். அதுக்கப்புறம் எவ்வளோ பேமெண்ட் வாங்கியிருக்காங்க ஒவ்வொரு கான்ட்ராக்ட்டுக்கும் தனித்தனியாக, ஈச் ஒர்க் கான்ட்ராக்ட். அதுக்கப்புறம் த நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த சப்ளையர்ஸ் ஃப்ரம் ஹூம் ஹி ஹஸ் ரிசீவ்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இப்போ வந்து யார்கிட்டேருந்து இவங்க குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வாங்குறாங்களோ அவங்களோட நேம் அண்ட் அட்ரஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டடியன் ஆர் கிளியரிங் அண்ட் ஃபார்வேர்டிங் ஏஜென்ட். Any persons having the custody over the goods in the capacity of the carrier or cleaning and forwarding agents for delivering or dispatch thereof to a recipient on behalf of any registered person shall maintain true and correct records in respect of such goods handled by him on behalf of such registered persons. இது ஒன்றும் இல்லை, இப்போ வந்து கொரியர் ஏஜென்ட் சர்வீஸ்லாம் இருக்குங்களா, நீங்கள் வந்து இப்போ ரிஜிஸ்டர்டு பர்சன்ஸ் உங்கள்கிட்ட இருந்து உங்கள் சார்பாக அவர் வந்து வேறு யாராவதுக்கு வந்து இதெல்லாம் சப்ளை பண்ணுறாருன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ வந்து அவர் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும், ட்ரூ அண்ட் கரெக்ட் ரெக்கார்ட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சச் குட்ஸ், அந்த குட்ஸ் இதெல்லாம் அப்படிங்கிறது ஹேண்டில்டு பை ஹிம் ஆன் பிஹாஃப் ஆஃப் சச் ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ். அவர் வந்து வேறு யாராவது கொடுப்பாங்களா, யார் சார்பாக கொடுப்பாங்க, ரிஜிஸ்டர்டு பர்சன்ஸு. இப்போ நான் ரிஜிஸ்டர்டு பர்சன்னா நான் வந்து கொரியர் ஏஜென்சியில் கொண்டு போய் நான் வந்து உங்கள் புக் சென்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், மெட்டீரியல் அதை வந்து மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி சென்ட் பண்ணணும், வேறு ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ரிஜிஸ்டர்ட் பர்சன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அவர் எதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும், அந்த குட்ஸ் எது ஹேண்டில் ஓவர் பை ஹிம் ஆன் பிஹாஃப் ஆஃப் என்னோட சார்பாக அவர் வந்து எதெல்லாம் சென்ட் பண்ணுறாரோ அது வந்து அந்த குட்ஸோட டீட்டெயில்ஸ் அண்ட் ஷால் ப்ரொடியூஸ் த டீட்டெயில்ஸ் தேர் ஆஃப் யாஸ் அண்ட் வென் ரெக்வயர்டு பை த ப்ராப்பர் ஆஃபீஸர்ஸ். அதுக்கப்புறம் அதை வந்து கொடுக்கணும், ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து அவருக்கு தேவைப்படுதுன்னு கேட்டார்னா இதை வந்து கொடுக்கணும் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னா ஓனர், ஆப்ரேட்டர் ஆஃப் வேர் ஹவுஸ், குடோன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டர், அவங்க எதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். எவ்ரி ஓனர் ஆர் ஆப்ரேட்டர் ஆஃப் எது வேர் ஹவுஸ் ஆர் குடோன் ஆர் எனி அதர் பிளேசஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் குட்ஸ் அண்ட் எவ்ரி டிரான்ஸ்போர்ட்டர் irrespective ஆஃப் வெதர் ஹீ இஸ் ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஆர் நாட். அவங்க வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சனாகவும் இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஷால் மெயின்டைன் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த எதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும், ரெக்கார்ட்ஸ் ஆஃப் கன்சைனர் அதர் ரிலவெண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் த குட்ஸ் இன் சச் மேனர் as may be prescribed. அதுக்கப்புறம் வேறு என்னது ரிலவெண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் த குட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும், ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்கிற மாதிரி. இப்போ வந்து நாட் ரிஜிஸ்டர்டில் அவர் எப்படி என்ன பண்ணணும், என்ரோல்மெண்ட் இஃப் நாட் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு, என்ரோல் பண்ணணும் எதில், if such persons are not already registered they shall obtain a unique enrollment number வாங்கிக்க முடியும். எப்படின்னா by applying electronically. ஜிஎஸ்டி காமன் போர்ட்டலில் வந்து அப்ளை பண்ணி யூனிக் என்ரோல்மெண்ட் நம்பர் வாங்கிக்கலாம். எந்த ஃபார்மில் வந்து அப்ளை பண்ணோன்னா ஜிஎஸ்டி ENR 01. எவ்ரி பர்சன்ஸ் enrolled as aforesaid in any state or union territory shall be deemed
டு என்ரோல் இன் சச் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி. எந்த ஸ்டேட்டில் வந்து அல்லது எந்தாவது யூனியன் டெரிட்டரியில் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டில் தான் நீங்கள் என்ரோல் பண்ண தான் அவங்க எடுத்துக்குவாங்க. சச் பர்சன்ஸ் மே ஆல்சோ அமெண்ட் த டீட்டெயில்ஸ் ஃபர்னிஷ்டு இன் த ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்ம். ப்ரெஸ்கிரைப் ஃபார்மில் வந்து நீங்கள் என்ன கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் அமெண்ட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். Such persons once obtained unique enrollment number shall not be eligible to use any of the GSTIN. இப்போ வந்து யூனிக் என்ரோல்மெண்ட் நம்பர் வாங்கிட்டார்னா அவர் வந்து GSTIN நம்பர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நாட் எலிஜிபிள் டு யூஸ். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டர். எனி டிரான்ஸ்போர்ட்டர் என்கேஜ் இன் த பிஸ்னஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டிங் குட்ஸ் ஷால் மெயின்டைன் records of goods transported, delivered and goods stored in transit by him along with the GSTN of the registered consignor and the consignee for each of his branches. இவருக்கு ரொம்ப இப்போ வந்து என்ன டிரான்ஸ்போர்ட்டர் இருக்கார், அவர் வந்து டிரான்ஸ்போர்ட்டிங் குட்ஸ் அவர் என்னென்னலாம் மெயின்டைன் பண்ணணும்னா மெயின்டைன் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டட், எந்தெந்த குட்ஸ்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அது, டெலிவர்டு எதெல்லாம் டெலிவரி பண்ணியிருக்காங்களோ அது, அதுக்கப்புறம் குட்ஸ் ஸ்டோர்ட் இன் டிரான்சிஸ்ட் பை ஹிம், என்னாவது டிரான்சிஸ்ட் அப்போ என்ன குட் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா எது கூட இது எல்லாத்து கூட எது இருக்கணும், GSTN நம்பரோடு இருக்கணும். ஆஃப்டர் ரிஜிஸ்டர்டு கன்சைனர் ஃபார் ஈச் ஆஃப் ஹிஸ் பிரான்ச்சஸ், ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் தனித்தனியாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓனர் ஆப்ரேட்டர் ஆஃப் த வேர்ஹவுஸ் ஆர் குடோன். எவ்ரி ஓனர் ஆர் ஆப்ரேட்டர் ஆஃப் த வேர்ஹவுஸ் ஆர் குடோன் ஷால் மெயின்டைன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த பீரியட் ஃபார் விச் பர்டிகுலர் குட்ஸ் ரிமைன் இன் த வேர்ஹவுஸ். இப்போ வந்து அந்த வேர்ஹவுஸில் என்னது குட்ஸ் வந்து அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரிமைன் இந்த வேர்ஹவுஸில் இருக்குது, இன்க்ளூடிங் த பர்டிகுலர்ஸ் ரிலேட்டிங் டு த டிஸ்பேச், மூவ்மெண்ட், ரெசிப்ட் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் சச் குட்ஸ். இப்போ வந்து வேர்ஹவுஸில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் டிஸ்பேச்னால் சப்ளை பண்ணிடுறது, அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். மூவ்மெண்ட்னால் எங்கேயாவது சப்ளை பண்ணுறது. அதுக்கப்புறம் ரெசிப்ட் என்னது வேர்ஹவுஸ்க்கு வந்துருந்துச்சுன்னா அது. அதுக்கப்புறம் டிஸ்போசல் ஆஃப் சச் குட்ஸ், என்னது டிஸ்போஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேஸ்டேஜ் ஆகி என்னது டிஸ்போஸ் பண்ணாங்கன்னா அதையும் மெயின்டைன் பண்ணணும். மூவ்மெண்ட்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பக்கம் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் த ஓனர் ஆஃப் ஆர் த ஆப்ரேட்டர் ஆஃப் த குடோன், ஓனர் ஆர் ஆப்ரேட்டர் ஆஃப் த குடோன் ஷால் ஸ்டோர் the goods in such manner that they can be identified item wise and owner wise and shall facilitate and any physical verifications or inspections by the proper officer or demand. இப்போ வந்து ப்ராப்பர் ஆஃபீஸர் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனும் இன்ஸ்பெக்ஷனும் பண்ணணும்னு வைங்களேன், அவர் என்னது கேட்குறாருனா இவர் வந்து என்ன பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஐட்டம் வைஸ் அண்ட் ஓனர் வைஸ் வந்து செப்பரேட்டாக அவருக்கு வந்து காட்ட தெரிஞ்சிருக்கணும். யாருக்கு? ப்ராப்பர் ஆஃபீஸருக்கு வந்து காட்ட தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னா, இது வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து மேனுவலாக தான் மெயின்டைன் பண்ணணுமானா மெயின்டைன் பண்ண தேவையில்லை. இது வந்து MCQவில் கூட கேட்கலாம். ஹவு த அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் வில் பி மெயின்டைன்டு மேனுவலி ஒன்லி, எலக்ட்ரானிக்கல் ஃபார்ம் ஒன்லி, போத், எய்தர் மேனுவலி ஆர் எலக்ட்ரானிக்கல் ஃபார்ம். ஆன்சர் வந்து எய்தர் மேனுவலி ஆர் எலக்ட்ரானிக்கல் ஃபார்ம். எய்தர்னால் இது ரெண்டில் ஏதோ ஒன்றில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெக்கார்ட்ஸ் மேபி மெயின்டைன்டு மேனுவலி. எவரி வால்யூம் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன்டு மேனுவலி பை த ரிஜிஸ்டர்டு பர்சன்ஸ் ஷால் பி சீரியல்லி நம்பர்டு. சீரியல் நம்பர்னால் 1 2 3 அந்த மாதிரி சீரியலாக நம்பர் பண்ணியிருக்கணும். ஈச் வால்யூம் ஆஃப் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன்டு மேனுவலி பை த ரிஜிஸ்டர்டு பர்சன் ஷால் பி சீரியல்லி நம்பர்டு. அது போக எலக்ட்ரானிக்கல் ஃபார்மில் மெயின்டைன் பண்ணோன்னா books of accounts included any electronical form of data stored on any electronical device. எந்த எலக்ட்ரானிக்கல் டிவைஸில் வேணாலும் இருந்துக்கலாம். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக்கல் ஃபார்ம் ஆஃப் டேட்டாவும் எலக்ட்ரானிக்கல் ஃபார்மில் இருந்துச்சுன்னா அந்த எலக்ட்ரானிக்கல் டிவைஸ் எதில் வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், எனி எலக்ட்ரானிக்கல் டிவைஸ். அதுக்கப்புறம் த ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் மே கீப் அண்ட் மெயின்டைன் சச் அக்கௌண்ட்ஸ் அண்ட் அதர் பர்டிகுலர்ஸ் இன் எலக்ட்ரானிக்கல் ஃபார்ம் ஸ்டோர்ட் ஆன் எனி எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆர் மெயின்டைன்டு ஷால் பி authenticated by the means of digital signature. டிஜிட்டல் சிக்னேச்சர் மூலிமா அத்தன்டிகேட்டட் பண்ண மாதிரி இருக்கணும். ப்ராப்பர் எலக்ட்ரானிக்கல் பேக்கப் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் shall be maintained and preserved in such manner that in the event of destructions of such records due to accidents or natural causes, the informations can be stored within a reasonable period of time. ரீசனபிள் பீரியட் ஆஃப் டைமில் வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கணும். அதே ஏன்னா டேமேஜ் ஆகிடுச்சுனாலும், அதுக்கப்புறம் எதனால் ஆக்சிடென்ட் ஆர் நேச்சுரல் கேசஸ்னால ஏதாவது டிஸ்ட்ரக்ஷன் ஆச்சுன்னா உங்களோட டேட்டாக்கு அது வந்து ரீசனபிள் டைமுக்குள்ளே வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ராப்பர் பேக்கப் இருக்கணும்.
நீங்கள் பண்ணக்கூடிய ரெக்கார்ட்ஸ்க்கு வந்து ப்ராப்பர் பேக்கப் இருக்கிற மாதிரி பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் த ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் மெயின்டைனிங் எலக்ட்ரானிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆல் ப்ரொடியூஸ் ஆன் டிமாண்ட். இந்த ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து கேட்டார்னு வச்சுக்க, டிமாண்ட்னா அவங்க கேட்கும் போது நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். த ரிலவெண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ் டியூலி அத்தன்டிகேட்டட் பை ஹிம் இன் ஹார்ட் காப்பி ஆர் இன் எனி எலக்ட்ரானிக்கல் ரீடபிள் ஃபார்மேட். ஆனால் ஹார்ட் காப்பி இல்லைன்னா என்னது எலக்ட்ரானிக்கலி ரீடபிள் ஃபார்மேட் அது மூலிமா அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும். அவங்க கேட்டாங்கன்னா, யார் கேட்டாங்கன்னா ப்ராப்பர் ஆஃபீஸர். அதுக்கப்புறம் வேறு அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் எலக்ட்ரானிக்கலி பை எனி ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஹீ சேல் ஆன் டிமாண்ட். ஆன் டிமாண்ட்னா அவங்க கேட்கும் போது ப்ராப்பர் ஆஃபீஸர் கேட்கும் போது ப்ரொவைட் த டீட்டெயில்ஸ் ஆஃப் சச் ஃபைல்ஸ். அந்த ஃபைல்ஸோட டீட்டெயில்ஸ் சொல்லணும். என்ன பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்ட் சொல்லணும். அதுக்கப்புறம் என்னது என்கிரிப்டடாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஃபார் கோடு யூஸ்டு. அந்த கோட் போட்டால் தான் ஓப்பன் ஆகணும். அந்த கோட் யூஸ் பண்ணதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் எவரி நெசசரி வேர் நெசசரி ஃபார் ஆசஸ் அண்ட் அதர் any other information which is required for such access along with the sample copy in print form of the information stored in such files. அந்த ஃபைல்ஸில் என்னென்னலாம் இருக்குங்கிறது ஒரு சாம்பிள் காப்பி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அது ரிலேட்டடானது என்னது கேட்டாங்கன்னா பாஸ்வேர்டோ இல்லைன்னா என்னது கோட் கிட் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும் அவங்க கேட்கும் போது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க, அதை வந்து எரேஸ் பண்ணியெல்லாம் எழுதலாமா? இப்போ மேனுவலாக பண்ணால் எரேஸ் பண்ணி எழுதலாமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. எனி என்ட்ரி இன் ரிஜிஸ்டர்ஸ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஷால் நாட் பி எரேஸ்டு எஃபேஸ்டு ஆர் ஓவர் ரிட்டன். அடிச்சுட்டு எழுதுறது, அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப ஓவர் ரிட்டன் பண்ணுறது, அடிச்சுட்டு அப்படியே மேலே எழுதுறது, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. நாட் பி. அது என்ன பண்ணலாம்? ஆல் இன்கரெக்ட் என்ட்ரிஸ் அதர்வைஸ் than those ஆஃப் கிளரிக்கல் நேச்சர். கிளரிக்கலாக நேச்சராக இருந்தால் பிரச்சனை இல்லை. அது போக வேறு என்னது இருந்துச்சுன்னா ஷால் பி ஸ்கோர்ட் அவுட் அண்டர் அட்டன்சேஷன். அட்டன்சேஷன்னா இப்போ வந்து இது 2 அக்கௌண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இது மேலே இன்னொன்று கீழே இன்னொன்று வச்சுக்கோங்க. இப்படி அடிச்சு விட்டுட்டு ஸ்கோர்ட் அவுட் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்கள் சைன் போடணும். இங்கே வந்து உங்கள் சைன் அந்த அட்டன்சேஷன் கொடுத்துட்டு அண்ட் தேர் ஆஃப்டர் கரெக்ட் என்ட்ரி ஷால் பி ரெக்கார்டட். அதுக்கப்புறம் கரெக்ட் என்ட்ரி ரெக்கார்ட் பண்ணணும். where the register and other documents are maintained electronically. A log of every entry edited or deleted shall be maintained. இது வந்து எலக்ட்ரானிக்கல் மூலிமா பண்ணிங்கன்னா மெயின்டைன்ட் எலக்ட்ரானிக்கல்னா இப்போ என்ன டெலீட் பண்ணிங்கனாலோ எடிட் பண்ணிங்கனாலோ இதெல்லாம் எடிட் பண்ணியிருக்காங்க டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கக்கூடியதாக இருக்கணும். A log of every entry edited or deleted shall be maintained. அந்த லாக் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பை த ரெஜிஸ்டர் பர்சன்ஸ் டுகெதர் வித் ஆல் த இன்வாய்ஸஸ். Together with all the invoices, bills of supply, credit and debit note and delivery challans relating to stocks, deliveries, inward supply, outward supply shall be preserved for the period as provided in section 36. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து செக்ஷன் 36 தான். அதில் சொல்லியிருப்பானுங்க எத்தனை நாளைக்கு மெயின்டைன் பண்ணணும். ரிசர்வ்டு ஃபார் எ பீரியட் அதுனா ப்ரொவைடட் இன் செக்ஷன் 36. செக்ஷன் 36ல் அதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் எவ்ரி ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஷால் ஆன் டிமாண்ட் ப்ரொடியூஸ் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் விச் ஹி இஸ் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் அண்டர் த லா ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ். ஏன்னா டிமாண்ட் ப்ராப்பர் ஆஃபீஸர் கேட்கும் போது நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ் அந்த டைமுக்குள்ளே கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த லாவில் இதெல்லாம் மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கு. அந்த டைம் உங்களுக்கு முடியல, அவள் வந்து ப்ராப்பர் ஆஃபீஸர் கேட்கும்போது நீங்கள் வந்து அதை ப்ரொவைட் பண்ணணும். வாட் ஆர் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் டு மெயின்டைன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இல்லை நான் அப்படிலாம் மெயின்டைன் பண்ணல, நீங்கள் சொல்கிற மாதிரி அக்கௌண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் நான் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னா, நீங்கள் சொல்கிற ஃபார்மேட்லலாம் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னா என்ன நடக்கும்னா வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ்னால் when the registered persons fails to account for the goods and or services in accordance with the provisions and the provisions of section 35(1). செக்ஷன் 35(1)ல் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அது போக சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் as may be prescribed கொடுத்துருந்தாங்க. The proper officer shall determine the amount of tax payable on goods or services or both that are not accounted for. நீங்கள் அந்த மாதிரி ஃபுல்லாகவே பண்ணாமல் இருந்தீங்கன்னா எல்லாமே வரும். சிலது மட்டும் அக்கௌண்ட்ஸே பண்ணாமல் விட்டுட்டீங்க அல்லது அவங்க சொன்ன மாதிரி பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர் ஆஃபீஸர் இருக்கார்ல அவர் வந்து எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணாத இருக்கிற குட்ஸோ சர்வீஸஸோ நீங்கள் சேல்ஸ் பண்ண மாதிரி அவங்க கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கு எவ்வளோ டேக்ஸோ அதை வந்து பே பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பே பண்ணணும். அது எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 73 அண்ட் 74 அதில் அந்த ப்ரொவிஷன்ஸ் மூலியமாக தான் பண்ணுவாங்க. அது நம்ம எதில் பார்ப்போம்னா சிஏ ஃபைனல் லெவலில் பார்ப்போம். டிஸ்கஸ்டு இன் டீட்டெயில் அட் ஃபைனல் லெவல். அவ்வளோதான், செக்ஷன் 35 முடிஞ்சு. அதை வந்து ஒரு குயிக்காக ஒரு ரிவைஸ் பண்ணுறது வந்து லேட்டஸ்ட் ரீகாப்லேட் இருக்கும், அதில் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னால்
பீரியட் ஆஃப் ரிட்டன்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அதை வந்து பார்க்கணும். எத்தனை வருஷத்துக்கு வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. எவ்ரி ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் ரெக்வயர்ட் டு கீப் and maintain books of accounts or other records in accordance with the provisions of section 35(1) shall retain them until the expiry of the 72 months from the due date of furnishing of annual return for the year pertaining to such accounts and records. அந்த அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல, அதனுடைய ஆனுவல் ரிட்டர்ன் எப்போ ஃபர்னிஷ் பண்ணுறீங்களோ அந்த டேட்டில் இருந்து 72 மந்த்ஸ்னால் 6 இயர்ஸ். எக்ஸாம்பிள் வந்து இது வந்து 31 டிசம்பர் பண்ணுவோமா, 31 டிசம்பர் 2024 வந்து பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, 2024 அப்போ வந்து 6 வருஷம்னா 72 மந்த்ஸ்னாலும் 6 வருஷம். அப்போ வந்து இது எது வரைக்கும் பண்ணியிருக்கணும், 32 டிசம்பர் 2030 வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும், 6 வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா. ஹவவர் a registered persons who is a party to appeal or revise இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ புரியாது, ஆனால் இது ஃபைனலில் தான் டீட்டெயில்டாக பார்ப்போம். சிஏ ஃபைனலில் வந்து இது டீட்டெயில்டாக பார்ப்போம். ஆர் எனி ப்ரொசீடிங்ஸ் பிஃபோர் எனி அப்பீலேட் அத்தாரிட்டி ஆர் revisional authority or appellate tribunal or court, whether filed by him or by the commissioner, or is under the investigation of an offence under chapter 19, shall retain the books of accounts and other records pertaining to subject matter of such appeal or revisions or proceeding or investigations for a period of 1 year. எப்போருந்து of such an appeal or revision or proceeding or investigations for a period of 1 year after final disposal of such appeal or revisions or proceedings or investigations or for the period specified above whichever is earlier. இப்போ என்னது இருக்குல்ல, இதனுடைய ஃபைனலாக ரிசல்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் சொன்னது கரெக்டாக அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபைனல் டிஸ்போசல் ஆஃப் சச் அப்பீல் ஆர் ரிவிஷன்ஸ் ஆர் ப்ரொசீடிங்ஸ் ஆர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அந்த மாதிரி வருது, அதிலிருந்து 1 இயர் வச்சுருக்கணும், ஃபார் ஏ பீரியட் ஆஃப் 1 இயர். இப்போ எக்ஸாம்பிள் மேலே சொன்னது அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க, 31 டிசம்பர் 31 டிசம்பர் ஓகே, அது தப்பாக இருந்தால் மாற்றிக்கங்க, 31 டிசம்பர் 2030 வரைக்கும் அந்த எக்ஸாம்பிள் வச்சுருந்தோமா. இப்போ வந்து நான் எதோனா இந்த வந்து அப்பீலோ ரிவிஷனோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், அதுக்கான ஃபைனல் ரிசல்ட் எப்போ வந்திருக்குன்னா தீர்ப்புன்னு சொல்லுவாங்களா கோர்ட்டில், அந்த மாதிரி இருக்கும். எப்போ வருதுன்னா 8/10/2030 வருது எக்ஸாம்பிளுக்கு. அப்போ வந்து இதிலிருந்து நான் 1 வருஷம் வச்சுருக்கணும், பீரியட் ஆஃப் 1 இயர் after final disposal of such appeal or revision or proceeding or investigations. ஓகேவா. அப்போ வந்து இதிலேருந்து 1 வருஷம்னா எவ்வளோ, அப்போ 8/10/2031 இது. இப்போ வந்து நான் இந்த 2 டேட் தான் பார்ப்பேன், எந்த 2 டேட், இது இல்லைன்னா இது, whichever is later எது லேட்டாக இருக்குது, 8/10/2031. அப்போ whichever is later 8/10/2031. அதே இந்த அப்பீல் வந்து எப்போ வருதுன்னா 30 வராமல் 28 வருதுன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ வந்து இது 8/10/2029 வரும். அப்போ வந்து whichever is later, அப்போ வந்து 31/12/2030 இதுதான் லேட்டராக இருக்கும். இப்போ இருந்து என்ன புரியுதுன்னா மினிமம் 7 இயர்ஸ் இருக்கும், மேக்ஸிமம் வந்து இந்த கோர்ட்லேருந்து எவ்வளோ எப்படி தீர்ப்பு வருதோ, ஃபைனல் டிஸ்போசல் ஆஃப் சச் அப்பீல் ஆர் ரிவிஷன்ஸ் ஆர் ப்ரொசீடிங்ஸ் அதுலேருந்து 1 வருஷம் அதை கன்சிடர் பண்ணி அந்த 7 வருஷத்துக்கு மேலே 6 வருஷத்துக்கு மேலேயும் சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. சரி ஓகே, இது மறுபடியும் ஒருக்கா பார்க்கலாம். எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும்னா 72 months மெயின்டைன் பண்ணணும். எப்போனா டியூ டேட் ஆஃப் ஃபர்னிஷிங் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபார் த இயர் pertaining டு சச் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ், அல்லது 1 year ஆஃப்டர் ஃபைனல் டிஸ்போசல் ஆஃப் சச் அப்பீல் ஆர் ரிவிஷன்ஸ் ஆர் ப்ரொசீடிங் ஆர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் whichever is later. அது ரெண்டில் எது லேட்டராக இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும், ரிட்டன்ஷன் பண்ணி வச்சுருக்கணும். அவ்வளோதான், இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. இதை வந்து குயிக்காக ஒரு லேட்டஸ்ட் ரீகேப்லேட் இதை ஃபுல்லாக பார்த்துடலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுலேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா ஒரு 3 மார்க் வர மாதிரி தான் இருக்கும்.
அந்த 3 மார்க் தானே, அதுக்கு வேண்டி பார்க்கணுன்னா இது ஸ்மால் சாப்டர் தான், ஈஸியாக மெமரி பண்ணிக்கலாம். ஏன் அந்த 3 மார்க் இம்பார்ட்டன்னா, இப்போ வந்து நீங்கள் 38ஓ 39ஓ எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அப்போ வந்து இந்த 3 மார்க் தெரியாமல் விட்டுட்டு வரீங்க. இதை அட்டன் பண்ணியிருக்கலாம், ஆனால் தெரியாமல் விட்டுட்டு வரீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஹியூஜ் இம்பேக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 58ஓ 59ஓ எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், அப்போ வந்து இந்த 3 மார்க் வந்து ரொம்ப பெரிய மார்க்காக தோணும். ஏன்னா எக்ஸம்ஷன் போயிடும், இல்லைன்னா பாஸ் மார்க் போயிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த 3 மார்க் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதை ஒமிட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது வந்து கை கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகும். சம்ஸ் கஷ்டமாக கேட்டாங்க அப்படிங்கிற இது மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி தியரி தான் நம்மளுக்கு மார்க்கை வந்து வாங்குறதுக்கு யூஸ் ஆகும். சரி, லேட்டஸ்ட் ரீகேப்லேட் அப்படியே ஃபாஸ்ட்டாக என்னென்னலாம் பார்த்தோமோ அதை வந்து மறுபடியும் மெமரி பண்ணிக்கலாம், ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹூ இஸ் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் ஹிஸ் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் அட் விச் பிளேசஸ், யார் மெயின்டைன் பண்ணணும், அதுக்கப்புறம் எங்கே மெயின்டைன் பண்ணணும், யார் பண்ணணும், எவ்ரி ரிஜிஸ்டர்ட் பர்சன். எங்கே மெயின்டைன் பண்ணணும், பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருந்துச்சுன்னா அங்கேயும் மெயின்டைன் பண்ணணும். அங்கங்கே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம், தனித்தனியாக ஒரு பக்கம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் ரெக்வயர்ட் டு பி மெயின்டைன், எந்தெந்த ரெக்கார்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடக்ஷன் ஆர் மேனுஃபேக்சரிங் ஆஃப் த குட்ஸ், இதெல்லாம் கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே எப்படி இருக்குன்னா, ட்ரூ அண்ட் கரெக்ட் அக்கௌண்ட் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் டு பி மெயின்டைன். ட்ரூ அண்ட் கரெக்ட் அக்கௌண்ட்டாக இருக்கணும். எது ப்ரொடக்ஷன்ஸ் ஆர் மேனுஃபேக்சரிங் ஆஃப் த குட்ஸ், இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத். அதுக்கப்புறம் ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், ஐடிசி அவைபிள், அவுட்புட் டேக்ஸ் பேயபிள் அண்ட் பெய்டு. ஃபஸ்ட் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கீங்களா அது. அதுக்கப்புறம் இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் சப்ளை, அதுக்கப்புறம் குட்ஸாக இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம், போத்தாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டாக் ஆஃப் குட்ஸு, ஐடிசி அவைபிள், அதுக்கப்புறம் டேக்ஸ் என்ன பே பண்ணியிருந்தீங்கன்னா அவுட்புட் டேக்ஸ் பேயபிள், அல்லது பே பண்ணணும்னா அதெல்லாம் ஈஸி தான். நம்ம என்ன மேனுஃபேக்சர் பண்ண போகிறோமோ அது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன சர்வீஸ் வாங்கியிருக்கோம், நல்லா விற்றுருக்கோம், அது வந்து செகண்டு. அது தேர்டு வந்து அந்த ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறது. தேர்டு வந்து ஐடிசி எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், அவைல் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அவுட்புட் டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், அவைல் பண்ணியிருக்கோம். அது போக ரெக்கார்ட்ஸ் ப்ரிஸ்கிரைப்டு பை ரூல்ஸ், ரூல்ஸில் என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னா, ட்ரூ அண்ட் கரெக்ட் அக்கௌண்ட் ஆஃப் ரிவர்ஸ் சார்ஜ் சப்ளைஸ் அலாங் வித் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ். ரிவர்ஸ் சார்ஜ் சப்ளைஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும். அது போக நேம்ஸ் அண்ட் அட்ரஸ் ஆஃப் யாரெல்லாம் நேம்ஸ் அண்ட் அட்ரஸ் எல்லாம் இருக்கும், சப்ளையர்ஸ். அதுக்கப்புறம் ரெசிபியன்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், சப்ளையர் வந்து யார், சார்ஜபிள் டு டேக்ஸ், அந்த குட்ஸ் சப்ளை பண்ணால் மட்டும். அதுக்கப்புறம் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் இம்போர்ட்டட் ஆர் எக்ஸ்போர்ட்டட். அதுக்கப்புறம் செப்பரேட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் அட்வான்சஸ், அட்வான்ஸ் வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கா, எவ்வளோ பே பண்ணியிருக்கா, எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பார்ப்போம். அட்ரஸ் ஆஃப் த ப்ரிமிசஸ் வேர் குட்ஸ் ஆர் ஸ்டோர்டு, நீங்கள் வந்து அந்த குட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், அதனுடைய ப்ரிமிசஸோட அட்ரஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும். அப்போ வந்து குட்ஸ் இன் டிரான்சிஸ்ட்டில் எங்கேயாவது மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கனாலும் அதை வந்து அப்படி அட்ரஸ், குட்ஸ் இன் டிரான்சிஸ்ட் எங்கேயாவது ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும்போது எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் அதனுடைய அட்ரஸையும் இங்கே வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெக்கார்ட்ஸ் விச் ஆர் டு பி மெயின்டைன்டு ஒன்லி பை த சப்ளையர் அதர் தேன் சப்ளையர் ஆப்டிங் ஃபார் காம்போசிஷன் ஸ்கீம். இப்போ வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, காம்போசிஷன்ஸ் லெவி இருக்குல்ல, காம்போசிஷன் ஸ்கீம் மூலிமா பே பண்ணுறீங்க, அதெல்லாம் மெயின்டைன் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்க எல்லோரும் மெயின்டைன் பண்ணணும். அதர் தேன் த காம்போசிஷன்ஸ் லெவி. அப்போ வந்து காம்போசிஷன்ஸ் லெவி பண்ணி எதெல்லாம் பண்ண தேவையில்லைன்னா, அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாக், அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஆஃப் த டேக்ஸ். இப்போ வந்து ஸ்டாக்கில் என்னென்னலாம் பார்ப்போம், ஓப்பனிங் பேலன்ஸ் பார்ப்போம், ரிசீவ்டு அண்டு சப்ளைடு, அதுக்கப்புறம் ரெசிப்ட்டு, சப்ளை, அதுக்கப்புறம் குட்ஸ் லாஸ்ட் ஆர் ஸ்டோலன், டெஸ்ட்ராய்டு, ரிட்டன் ஆஃப் ஆர் கிஃப்டட், ஃப்ரீ சாம்பிள்ஸ், ஸ்டாக் பேலன்சஸ். ஸ்டாக் பேலன்ஸில் இதெல்லாம் பார்த்தோம், ஃபினிஷ்டு குட்ஸு, ஸ்க்ராப்பு, வேஸ்டேஜ் அதெல்லாம் பார்த்தோம், ரா மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஆஃப் டேக்ஸ், பேயபிள் எவ்வளோ, கலெக்ட் எவ்வளோ, அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணி எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், கலெக்டட் அண்ட் பெய்டு, ஐடிசி கிளைம்டு டுகெதர் வித் த அது கூட இதெல்லாம் இருக்கணும், டேக்ஸ் இன்வாய்ஸு, கிரெடிட் டெபிட் நோட்ஸு, கிரெடிட் நோட்டு, அதுக்கப்புறம் டெபிட் நோட்டு, டெலிவரி சலான் இஸ்யூடு, அதாவது டெலிவரி சலான் ரிசீவ்டு டியூரிங் எனி டேக்ஸ் பீரியட். நெக்ஸ்ட் என்னன்னா, ரெக்கார்ட்ஸ் டு பி மெயின்டைன்டு பை ஏஜென்ட்டாக இருந்தாங்கன்னா இதெல்லாம் பண்ணணும்னா, இப்போ வந்து ஏஜென்ட்னால் என்ன, பிரின்சிபல் வந்து ஒரு அத்தரைசேஷன்ஸ் கொடுத்துருக்கணும், அவர்கிட்ட இருந்து வாங்கின அத்தரைசேஷன்ஸ் வந்து நான் வச்சுருக்கணும். அத்தரைசேஷன்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் பிரின்சிபல், அது எது ரிலேட்டடாக இருக்கும், ரிசீவ் அல்லது சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹிஸ் பிரின்சிபல். அதுக்கப்புறம் அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அவர் பிஹாஃபாக நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன், அவர் ரிலேட்டடாக என்னென்னலாம் சப்ளை பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணியிருக்கேன், எதெல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்கேன், எதெல்லாம் சப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னது டீட்டெயில்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து
பிரின்சிபல்ஸ்க்கு என்ன பண்ணேன்னா ஒவ்வொரு பிரின்சிபலுக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன் டீட்டெயில்ஸ், அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் டேக்ஸ் பேட்டன், ரெசிப்ட் அண்ட் சப்ளை ஆஃப் த குட்ஸ் அல்லது சர்வீசஸ் எஃபெக்டட் ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரி பிரின்சிபல். பிரின்சிபல்ஸ் நிறைய இருப்பாங்க, நிறைய பிரின்சிபல்ஸ் கூட இருக்கலாம். ஒரு பிரின்சிபல்ஸ் அவங்க பிஹாஃபாக அவங்களுக்காக என்ன டேக்ஸ் நான் பே பண்ணியிருந்தேன்னா, ஏன்னா அவங்க ரிலேட்டடாக நான் ரெசிப்ட்ஸ் அண்ட் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வாங்குறேன்னா அப்போ வந்து அதுக்கு டேக்ஸ் பே பண்ணுறது ஏஜென்ட்டாக தான் இருக்கும். ஸோ நான் அதில் இதெல்லாம் பே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ரெக்கார்ட்ஸ் டு பி அடிஷ்னலி மெயின்டைன்டு பை த மேனுஃபேக்சர் அண்டு சப்ளை ப்ரொவைடர். மேனுஃபேக்சர் என்னென்னலாம் பண்ணணும், சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து என்னென்னலாம் மெயின்டைன் பண்ணணும். மேனுஃபேக்சரிங்னா மந்த்லி ப்ரொடக்ஷன்ஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். அது குவான்டிடேட்டிவ் டீட்டெயில்ஸாக இருக்கும். குவான்டிடேட்டிவ்னா நம்பர். அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல்ஸ் ஆர் சர்வீசஸ் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சர். ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் சர்வீஸ் அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் குட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணது எவ்வளோ, அதில் வந்து வேஸ்டேஜ் அண்ட் பை ப்ராடக்ட்டில் எவ்வளோ, அது எல்லாத்துக்கும் குவான்டிடேட்டிவ் டீட்டெயில்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன மெயின்டைன் பண்ணணும்னா குவான்டிடேட்டிவ் டீட்டெயில்ஸ் ஆஃப் குட்ஸ் யூஸ்ட் இன் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சர்வீசஸ். ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எவ்வளோ குட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்களோட குவான்டிடேட்டிவ் டீட்டெயில்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் ஆஃப் இன்புட் சர்வீஸ் யூட்டிலைஸ்டு அண்ட் சர்வீஸ் சப்ளைடு. ஓகே, சர்வீஸ் என்னென்னலாம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் என்னென்னலாம் சர்வீஸ் சப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செப்பரேட் ரெக்கார்ட்ஸ் ஃபார் ஒர்க் கான்ட்ராக்ட் டு பி மெயின்டைன்டு வித் த பர்சன்ஸ் எக்ஸிக்யூட்டிங் ஒர்க் கான்ட்ராக்ட். ஒர்க் கான்ட்ராக்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், நேம் அண்ட் அட்ரஸ் வேணும். யாரோடது, persons on whose behalf the work contract is executed, supply from whom goods and services are received. சப்ளையர் யார்கிட்ட இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க, அது யாருக்காக ஒர்க் கான்ட்ராக்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களோ அவங்களோட நேம் அண்ட் அட்ரஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். அது போக செப்பரேட் ரெக்கார்ட்ஸ் டு பி மெயின்டைன்டு பை பர்சன்ஸ் எக்ஸிக்யூட்டிங் ஒர்க் கான்ட்ராக்ட்ஸ். டீட்டெயில்ஸ் ஆஃப் பேமெண்ட் ரிசீவ்டு இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஒர்க் கான்ட்ராக்ட்ஸ்க்கேண்டி எவ்வளோ பேமெண்ட் வாங்கியிருக்காரு அது, அதுக்கப்புறம் ஒர்க் கான்ட்ராக்ட்ஸ்க்கேண்டி எவ்வளோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து வாங்கியிருக்காரு, எவ்வளோ குவான்டிட்டி அண்ட் வேல்யூ, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் அதில் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காரு அந்த கான்ட்ராக்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண, அந்த டீட்டெயில்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரெக்கார்ட்ஸ் டு பி மெயின்டைன்டு பை ஓனர் ஆர் ஆப்ரேட்டர் ஆஃப் குடோன் ஆர் வேர் ஹவுஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ப்ரொவைடர். வேர் ஹவுஸ் அண்டு டிரான்ஸ்போர்ட் ப்ரொவைடர் வந்து என்னென்னலாம் பண்ணோம்னா ஓனர் ஆர் ஆப்ரேட்டர் ஆஃப் த குடோன் ஆர் வேர் ஹவுஸ், அதுக்கப்புறம் இங்கே வேறு எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா அதுவும் அதனுடைய ஓனர் ஆர் ஆப்ரேட்டர். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் ப்ரொவைடர் அவங்களாம் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணோம்னா அவங்க வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்கலாம், நாட் ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்கலாம். எதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணோம்னா ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த கன்சைனர், கன்சைனி அண்ட் அதர் ரெலவெண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் த குட்ஸ் இன் சச் மேனர் ஆஸ் மே பி ப்ரெஸ்கிரைப்டு. கன்சைனர் அண்ட் கன்சைனியோட டீட்டெயில்ஸ் வந்து இருக்கணும். அது போக அந்த குட்ஸோட டீட்டெயில்ஸ் அது வந்து எப்படி இருக்கணும்னு ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, அதுபடி இருக்கணும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டர் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டட் ஆர் டெலிவரிடு. அதுக்கப்புறம் குட்ஸ் ஸ்டோர்ட் அண்ட் டிரான்சிட் பை ஹிம், ஜிஎஸ்டிஎன் ஆஃப் த குட்ஸ், ஜிஎஸ்டிஎன் ஆஃப் த ரிஜிஸ்டர்டு கன்சைனர் அண்ட் த கன்சைனி அவங்களோட ஜிஎஸ்டிஐஎன் நம்பர். அதுக்கப்புறம் ஃபார் ஈச் ஆஃப் ஹிஸ் பிரான்ச்சஸ் ஒவ்வொரு பிரான்ச்சஸுக்கும் தனித்தனியாக. அதுக்கப்புறம் ஓனர் ஆர் ஆப்ரேட்டர் ஆஃப் குடோன் ஆர் த வேர் ஹவுஸ் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எதெல்லாம் மெயின்டைன் பண்ணோம்னா ஃபார் த பீரியட் ஃபார் விச் த பர்டிகுலர் குட்ஸ் ரிமைன் இன் த வேர் ஹவுஸ். வேர் ஹவுஸில் எவ்வளோ பீரியடுக்கு இருக்கோ அது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். இன்க்ளூடிங் த பர்டிகுலர்ஸ் ரிலேட்டிங் டு த டிஸ்பேச், மூமெண்ட், ரெசிப்ட் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் சச் குட்ஸ். ஹவு த அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் வில் பி மெயின்டைன்டு. அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெக்கார்ட்ஸ் இன் எலக்ட்ரானிக்கல் ஃபார்ம் எப்படி மெயின்டைன் பண்ணணும், மேனுவலாக பண்ணலாம். அதே எலக்ட்ரானிக்கல் ஃபார்மில் பண்ணோன்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்கல் ஃபார்மில் பண்ணோன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இன்க்ளூடிங் எனி எலக்ட்ரானிக்கல் ஃபார்ம் ஆஃப் டேட்டா ஸ்டோர்ட் இன் எனி எலக்ட்ரானிக்கல் டிவைஸ், எந்த எலக்ட்ரானிக்கல் டிவைஸில் வேணாலும் இருக்கலாம். ரெக்கார்ட்ஸ் இன் எலக்ட்ரானிக்கல் ஃபார்ம் பி அத்தன்டிகேட்டட் பை த டிஜிட்டல் சிக்னேச்சர் அது மூலிமா அத்தன்டிகேட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ப்ராப்பர் பேக்கப் இருக்கணும். Records to be maintained and preserved. Such accounts need to be produced on demand. எதில் கொடுக்கணும், ஹார்ட் காப்பி ஆர் இன் எனி எலக்ட்ரானிக்கலி ரீடபிள் ஃபார்மேட். அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தோன்னா பத்தாது, அந்த ஃபைல்ஸ் மட்டும் கொடுத்தோன்னா பத்தாது. அந்த ஃபைல்ஸோடு சேர்த்து அதுக்கு என்ன பாஸ்வேர்டு போட்டு வச்சுருந்தோம்னா பாஸ்வேர்டு, என்ன கோட் என்கிரிப்டடாக இருந்துச்சுன்னா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த கோடு சொல்லணும், எக்ஸ்பிளைன் ஃபார் கோட். அதுக்கப்புறம் எனி அதர் இன்ஃபோ ரெக்வயர்ட் ஃபார் ஆக்சஸ், அதை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வேறு என்னது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அதையும் சேர்த்து சொல்லணும்.
அதுக்கப்புறம் மேனுவலாக பண்ணுறேன்னா வச்சுக்கிங்களேன், அதை வந்து எரேஸ் பண்ணலாமா ஓவர் ரிட்டன் பண்ணலாமா, எதுவும் பண்ணக்கூடாது. நோ என்ட்ரி டு பி எரேஸ்ட் ஆர் ஓவர் ரிட்டன். அப்போ வந்து இன்கரெக்ட் என்ட்ரிஸாக இருந்தால் என்ன பண்ணலாம், அதர் தான் கிளாரிக்கல் நேச்சராக இருந்துச்சுன்னா ஸ்கோர் அவுட் அடித்து விட்டுட்டு அட்டன்சேஷன் உங்கள் சிக்னேச்சர் அண்டு தேர் ஆஃப்டர் கரெக்ட் என்ட்ரி பி ரெக்கார்டட், அதுக்கப்புறம் கரெக்ட் என்ட்ரி வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுவே எலக்ட்ரானிக்கல் ரெக்கார்ட்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து லாக் ஆஃப் எவ்ரி என்ட்ரி டெலிட்டட் ஆர் எடிட்டட் ஷால் பி மெயின்டைன்டு. டெலிட்டோ பண்ணியிருந்தோம்னா அதனுடைய லாக் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறது வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் மேனுவலி பி சீரியலி நம்பர்டு. மேனுவலாக மெயின்டைன் பண்ணோம்னா அது வந்து சீரியலி நம்பர்டாக இருக்கணும். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு பி ப்ரொடியூஸ்ட் ஆன் டிமாண்ட். இப்போ வந்து டிமாண்ட்னா ப்ராப்பர் ஆஃபீஸர் கேட்கும் போது நீங்கள் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஃபெயிலியர் டு மெயின்டைன் இந்த அக்கௌண்ட்ஸ், அப்படி வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா என்னென்ன கான்சிக்வன்சஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, ப்ராப்பர் ஆஃபீஸர் ஷல் டிட்டர்மைன் த டேக்ஸ் பேயபிள் ஆன் த அன்அக்கௌண்டட் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் இஃப் த சேம் ஹேட் பீன் சப்ளைடு பை சச் பர்சன்ஸ். ஓகே, அது அன்அக்கௌண்டட் குட்ஸ் இருக்குல்ல, குட்ஸாக சர்வீசஸாக இருக்குல்ல, அதுக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணுங்கிறத டிட்டர்மைன் பண்ணுவார். இதை சொல்கிறது செக்ஷன் 73 and 74 ப்ரொவிஷன்ஸ் வந்து இது ரிலேட்டடாக இருக்குது. இதை வந்து நம்ம ஃபைனல் லெவலில் பார்ப்போம். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் வந்து இதை மெயின்டைன் பண்ணணும், புக்ஸ் ஆஃப் பீரியட் ஆஃப் ரிட்டன்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எவ்வளோனா 72 months. எப்போ இருந்துன்னா ஃப்ரம் த டியூ டேட் ஆஃப் ஃபர்னிஷிங் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபார் த இயர் pertaining டு சச் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ். அது போக இப்போ என்னது அப்பீலோ ரிவிஷனோ எனி அதர் ப்ரொசீடிங்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், பிஃபோர் எனி appellate revisional authority or appellate tribunal or court or an investigation is going on 1 year after final disposal of such appeal divisions proceedings or investigations 1 year after அல்லது in the 72 days from the due date of furnishing of annual return for the year pertaining to such records and accounts and records whichever is later. எது லேட்டராக இருக்கோ அது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ரிட்டன்ஷன் பண்ணி வச்சுருக்கணும், பீரியட் ஆஃப் ரிட்டன்ஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அவ்வளோதான், அந்த சாப்டர் முடிஞ்சு. இது வந்து டெஸ்ட் யுவர் நாலேஜ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஹூ இஸ் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், யார் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும், அட் விச் பிளேஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் செக்ஷன் 35 ரீட் வித் த ரிலவெண்ட் ரூல்ஸ். அந்த ரிலவெண்ட் ரூல்ஸில் வந்து எந்த பிளேஸில் வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஆன்சர் ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணணும், அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஹிஸ் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அட் ஹிஸ் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டிங் டு அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் as mentioned in the certificate of registrations. அந்த certificate of registration எங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் அங்கே. அதே மோர் தேன் ஒன் பிளேஸ் வந்து certificate of registrationல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்பெசிஃபைட் இன் certificate of registration the accounts relating to each place ஒவ்வொரு பிளேஸையும் shall be kept at such places, அந்தந்த பிளேஸில் வச்சுக்கலாம். அப்போ வந்து அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ்லாம் வச்சுக்கலாம். அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸோட புக்ஸ் வந்து அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸில் தான் இருக்கும். எல்லாமே பிரின்சிபல் பிளேஸில் இருக்கும்னு இல்லை, பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் புக்ஸ் மட்டும்தான் பிரின்சிபல் பிளேஸில் இருக்கும். மிஸ்டர் ஸ்கை இஸ் என்கேஜ்டு இன் த பிஸ்னஸ் ஆஃப் ட்ரேடிங் ஆஃப் மொபைல்ஸ். ஹீ இஸ் எலிஜிபிள் ஃபார் த காம்போசிஷன் ஸ்கீம் அண்ட் ஹீ ஹேஸ் ஆப்டட் ஃபார் த சேம். ஓகே, மொபைல் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்காரு மிஸ்டர் ஸ்கைங்கிறவர். அவர் வந்து காம்போசிஷன் ஸ்கீம்க்கு எலிஜிபிள். ஸோ காம்போசிஷன் ஸ்கீம் வந்து ஆப்ட் பண்ணிட்டார். ஹீ seeks your advice for records which are not required to be maintained by him as composition taxable person. composition taxable persons எதெல்லாம் பண்ண தேவையில்லை, டீட்டெயில்ஸ் ஆஃப் டேக்ஸ், அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஸ்டாக், இது ரெண்டும் பண்ண தேவையில்லையா. அதுக்கப்புறம் ஸ்டாக் ரிலேட்டடாக டீட்டெயில்டாக பார்த்தோம். அதுக்கப்புறம் டேக்ஸ் ரிலேட்டடாக அதை எழுதுனோம்னா அவ்வளோதான், அந்த செகண்ட் முடிஞ்சு. இதெல்லாம் மெயின்டைன் பண்ண தேவையில்லை அப்படின்னு கீழே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, மிஸ்டர் ஹர்ஷ் Manjula is engaged in the business of work contract services and request your guidance as to specified records required to be maintained by him under the GST laws if any. அவன் வந்து ஒர்க் கான்ட்ராக்ட்ஸ் பண்ணுறவங்க என்னென்னலாம் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஒர்க் கான்ட்ராக்ட்ஸ் பண்ணுறவங்க இதெல்லாம் பண்ணணும், யார் பிஹாஃபாக இவங்க வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்டேருந்து குவான்டிட்டி எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் சப்ளையரோட வந்து நேம் அண்ட் அட்ரஸ், அப்புறம் வந்து யாருக்கு வேண்டி இவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களோ அவங்களோட நேம் அண்ட் அட்ரஸ், இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது நம்ம படிக்கத்தான் ஃபுல்லாக அப்படியே ஞாபகம் இருக்கும். இப்போ வந்து சும்மா நம்மளுக்கு நார்மலாக மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் பேமெண்ட் ரிசீவ்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஈச் ஒர்க் கான்ட்ராக்ட்.
அதான் அங்கே நம்ம படித்ததெல்லாம் கரெக்டாக மெமரி வச்சு எழுதுனோம்னா ஓகே. நம்மளுக்கு தெரிஞ்சது எழுதுனோம்னா கொஞ்சம் மார்க் வரும். அப்படியே ஃபுல் மார்க் வேணும்னா நம்ம வந்து ப்ரொஃபஷனல் லாங்குவேஜ் இதில் கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதுகிற மாதிரி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் சில்ஸ் அண்ட் கோல்ட் இஸ் ஆப்ரேட்டிங் கோல்டு ஸ்டோரேஜ் வேர்ஹவுஸ் அண்ட் சீக்ஸ் யுவர் கைடன்ஸ் ஆன் த ஜிஎஸ்டி அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் டு பி மெயின்டைன்டு பை தெம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் செக்ஷன் 35. இப்போ வந்து வேர்ஹவுஸா ஆப்ரேட்டிங் கோல்டு ஸ்டோரேஜ் வேர்ஹவுஸ் வந்து வேர்ஹவுஸ்னால் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவள் வந்து கன்சைனி அவங்களோட ரெக்கார்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுவோம். கன்சைனி அண்ட் அதர் relevant details ஆஃப் த குட்ஸ் as may be prescribed. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், பர்டிகுலர் குட்ஸ் எதெல்லாம் வேர்ஹவுஸில் ரிமைனாக இருக்குது, அதுக்கப்புறம் அது ரிலேட்டடான டிஸ்பேச், மூவ்மெண்ட், ரெசிப்ட் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் சச் குட்ஸ் அது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணணும் வேர்ஹவுஸ்னால். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, மிஸ்டர் எக்ஸ் is of the view that records are to be mandatorily maintained manually only. You are required to examine the view taken by Mr. X. mandatorily maintained manually இருக்குது. அப்படி எதுவுமே சொல்ல, mandatorily maintained manually எலக்ட்ரானிக்கல் ஃபார்மாகவும் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி எழுதியிருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன ஆன்சருன்னு தெரியும், பட் இந்த மாதிரி எழுத தெரிஞ்சால் தான் மார்க் கொடுப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க இதை ஃபுல்லாக அப்படியே ரீட் அவுட் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். The view taken by Mr. X is not valid in law. Mr. X வந்து not valid in law. அவர் சொல்லியிருக்கிறது வந்து லா படி கரெக்ட் இல்லை. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இன்க்ளூட் எனி எலக்ட்ரானிக்கல் ஃபார்ம் ஆஃப் டேட்டா ஸ்டோர்டு ஆன் எனி எலக்ட்ரானிக்கல் டிவைஸ். இது வந்து எலக்ட்ரானிக்கல் டிவைஸ்லையும் பண்ணிக்கலாம், அது வந்து எலக்ட்ரானிக்கல் டேட்டா கூட இருக்கலாம். The registered persons may keep and maintain such accounts and records in other particulars in electronical form stored on any electronical device and records so maintained shall be authenticated by means of digital signature மூலமா authenticate ஆகிருக்கணும். The registered person maintaining electronical records shall produce on demand. அவங்க டிமாண்ட் பண்ணும்போது நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். The relevant records or documents duly authenticated by him in hard copy or in electronically readable format. ஹார்ட் காப்பியில் கொடுக்கணும், இல்லைனா வந்து எலக்ட்ரானிக்கலி ரீடபிள் ஃபார்மேட் எதாவது வேணாலும் இருக்கலாம், அது மூலிமா கொடுக்கணும். ஏன்னா அவங்க கேட்கும் போது நீங்கள் இதை ப்ரொடியூஸ் பண்ணணும். வேர் த அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆர் ஸ்டோர்டு எலக்ட்ரானிக்கலி பை எனி ரிஜிஸ்டர்டு பர்சன் ஹீ ஷால் ஆன் டிமாண்ட் ப்ரொவைட் த டீட்டெயில்ஸ் ஆஃப் சச் ஃபைல்ஸ், பாஸ்வேர்ட் ஆஃப் சச் ஃபைல்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஃபார் கோட்ஸ் யூஸ்டு வேர் நெசசரி. எங்கேயாவது பாஸ்வேர்டு போட்டிருக்கீங்களோ இல்லை கோட்ஸ் என்னது யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எப்பப்போலாம் தேவைப்படுதோ அது கொடுக்கணும். எதுக்குன்னா ஃபார் ஆசஸ் அண்ட் எனி அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் விச் இஸ் ரெக்வயர்டு ஃபார் சச் ஆசஸ் அலாங் வித் சாம்பிள் காப்பி இன் பிரிண்ட் ஃபார்ம் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர்ட் இன் சச் ஃபைல்ஸ். சாம்பிள் காப்பியோடு சேர்த்து அதை வந்து ஆசஸ் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணணும். அவ்வளோதான், இந்த சாப்டர் முடிஞ்சு. இது பண்ணதுக்கப்புறம் எம்சிக்யூ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஃபுல்லாக இருக்கா நல்லா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, ரீட் பண்ணி மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து தியரியில் கேட்டாங்கன்னா 3 மார்க் கேட்க சான்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்மால் சாப்டர் தான், 3 மார்க் கேட்க சான்ஸ் இருக்குது. அந்த 3 மார்க் அப்படியே வாங்கினோம்னா அக்ரிகேட் அல்லது கிளியர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.